இந்த வீடியோவில் சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டூப்ளெக்ஸ் அண்ட் ஃபுல் டூப்ளெக்ஸ் இது மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, லிமிட்டேஷன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சிம்ப்ளெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக சிம்ப்ளெக்ஸ் அப்படின்றது யூனிடைரக்ஷனலாக கம்யூனிகேஷன் பண்ணக்கூடியது. ஸோ யூனிடைரக்ஷனல் கம்யூனிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியும். ஆனால் இவர் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஏ எண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ வந்து ஆல்வேஸ் பி கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியும். பட் அந்த இன்ஃபர்மேஷனுக்கான எந்த ஒரு ரிப்ளையுமே வந்து பி வந்து ஏ கிட்ட கொடுக்க முடியாது. ஸோ அதாவது இது வந்து நடக்காது. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிடைரக்ஷனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேஜரான இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு ரிப்ளை வந்து தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கீபோர்டு எடுத்துக்கலாம். ஸோ கீபோர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்வேஸ் கீபோர்டு வந்து ஒரு மானிட்டர் கூட கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரைட்? பட் மானிட்டர் எப்போதுமே கீபோர்டுக்கு எந்த விஷயத்தையுமே சொல்லாது. ஸோ சொல்ல வேண்டிய அவசியமும் இங்கே கிடையாது. லைக் அ மவுஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிடைரக்ஷனலாக மானிட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடியது. ஸோ இன்னும் சில விஷயங்களை சொன்னால், ஸோ பிரிண்டர் கூட சொல்லலாம். ஸோ பிரிண்டருக்கு எப்போதுமே நம்ம தான் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவோம். பட் பிரிண்டர் எந்த இன்ஃபர்மேஷனையும் நமக்கு ஷேர் பண்ணாது, ரைட்? ஏன்னா பிரிண்டரோட அவுட்புட் வந்து ஹார்ட் காப்பியாக தான் இருக்கும். ஸோ ரைட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிடைரக்ஷனலாக கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய டிவைஸ். ஸோ இங்கே எல்லாமே நம்ம சிம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் டூப்ளெக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் டூப்ளெக்ஸ். ஸோ ஹாஃப் டூப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பை டைரக்ஷனலாக கம்யூனிகேட் பண்ணலாம். பட் ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு டைமில் ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அதாவது எய்தர் டிரான்ஸ்மிட் பண்ணலாம் இல்லைன்னா ரிசீவ் பண்ணலாம். ஒரே டைமில் டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணாது. அதாவது இப்போ இவர் வந்து ஏ எண்டு, ஸோ இங்கே பி எண்ட் அப்படின்னா, இப்போ ஏ வந்து பி கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த டைமில் பி வந்து ஏ கூட எந்த இன்ஃபர்மேஷனையுமே ஷேர் பண்ண முடியாது. அப்படி நடந்தது அப்படின்னா அங்கே உங்களுக்கு கொலிஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி எடுத்துக்கலாம். ஸோ வாக்கி டாக்கியில் வந்து ஒரு டைமில் ஒருத்தர் தான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அவரோட சிக்னல், அதாவது என்ன பேசுகிறாரோ அதை டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஒன்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்து வேற ஒருத்தர் வந்து பேச முடியும். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஏ இவர் தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு, கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து இன்னொருத்தர் வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறமாக்க தான் இவர் வந்து ரிசீவர் வந்து இன்னொருத்தர் வந்து பேச முடியும். ஸோ இதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே 2 பிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிசி ஏ அண்ட் திஸ் இஸ் பிசி பி. ஸோ இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கனெக்ட் பண்ணுறீங்க. இப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்ம இங்கே வந்து ஆஃப் டூப்ளெக்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எய்தர் இவர் வந்து ஷேர் பண்ணுவார், அதே மாதிரி இவர் வந்து சேம் டைம் ஷேர் பண்ண முடியாது. ஒன்ஸ் இவர் ஷேர் பண்ணி ஏ வந்து சென்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் பி வந்து டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆக்சுவலாக ஹப் வந்து எப்போதுமே வந்துட்டு ஹாஃப் டூப்ளெக்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் டிவைஸ். ஹப் எப்போதுமே வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஹப்னு வச்சுக்கோங்க. இந்த ஹப்பில் வந்து மல்டிபிள் டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. இந்த மாதிரி மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இப்போ ஏ வந்து ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் வந்து வேறு யாருமே டேட்டாவை ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ மற்றவங்களுக்குலாம் எப்படி தெரியும் ஏ வந்து டேட்டாவை ஷேர் பண்ணுறாரு அப்படின்னு? ஸோ அது தெரியணும் இல்லையா? ஸோ அது அப்படி இல்லைன்னா பியும் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணுவார். ஸோ அப்போ என்ன நடக்கும், அங்கே கொலிஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஹப்பில். ஸோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா சிஎஸ்எம்ஏ அண்ட் சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன சிஎஸ்எம்ஏ சிடி அப்படின்னா கரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் அண்ட் கொலிஷன் டிடெக்ஷன்
அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து டேட்டா ஷேர் பண்ணும்போது மற்ற டேட்டா வந்து டேட்டா ஷேர் ஆகாம பார்த்துக்குவோம். அதாவது எப்போ வந்து இந்த சர்க்கியூட் வந்து ஐடியலா இருக்கோ அப்பதான் வந்து ஒருத்தர் டேட்டாவை ஷேர் பண்ண அலோவ் பண்ணும். பட் ஒருவேளை இப்போ ஏ வந்து டேட்டா ஷேர் பண்ணிட்டு இருக்கையிலேயே தெரியாத ஒரு அன்பார்ச்சுனேட்லி பியும் டேட்டாவை ஷேர் பண்ணிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு கொலிஷன் நடக்கும். ஸோ கொலிஷன் நடந்துருச்சு அப்படின்னா அந்த கொலிஷன் கிளியர் ஆகிற வரைக்கும் மற்ற எல்லா டிவைஸுமே வெயிட் பண்ணணும். அப்படி இல்லை மறுபடியும் வேற டிவைஸ் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணுச்சு அப்படின்னா எகைன் அந்த கொலிஷன் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த டேட்டாவும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சிஎஸ்எம்எஸ்இடி வந்துட்டு ஒரு 32 பிட் ஜம்ப் சீக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை அனுப்பும். அது யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அதை அனுப்பும். அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கொலிஷன் நடந்திருக்கு, ஸோ எல்லாருமே வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, யாருமே எந்த டேட்டாவையும் ஷேர் பண்ணாமல் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக்க எகெயின் someone will start to sharing the data. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஹாஃப் டூப்ளெக்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஹாஃப் டூப்ளெக்ஸில் எப்போதுமே ஒரே டைமில் 2 பேர் வந்து டேட்டாவை ஷேர் பண்ண முடியாது. அதாவது என்டையர் செட்டப் ஐடியலாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம ஒருத்தர் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொலிஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல் டூப்ளெக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பை டைரக்ஷனலாக கம்யூனிகேட் பண்ணும் அட் த சேம் டைம். அதாவது இப்போ ஏ வந்து பி கூட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா அதே சேம் டைம் பி வந்து ஏ கூட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபுல் டூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுவிட்சில் இருந்து இந்த பிசிக்குள்ள கம்யூனிகேஷன் வந்து ஃபுல் டூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஸோ அது என்ன நடக்குது அப்படின்னா, சேம் டைம் சுவிட்ச் வந்து இந்த பிசிக்கு டேட்டாவை ஷேர் பண்ணும், அதே டைம் வந்து பிசி வந்து சுவிட்சுக்கு டேட்டாவை ஷேர் பண்ணும். பட் இந்த ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஹப் எப்போதுமே வந்து ஆஃப் டூப்ளெக்ஸ்லாம் ஆப்ரேட் ஆகும். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா ஆஃப் டூப்ளெக்ஸ் ரன் ஆகுது. ஸோ ஒரு சுவிட்ச் வந்து ஹப்புக்கு டேட்டா ஷேர் பண்ணுதுன்னா அந்த டைம் ஹப்ல இருந்து எந்த டேட்டாவும் சுவிட்சுக்கு அனுப்ப முடியாது. அதே மாதிரி இப்போ ஹப்ல இருந்து ஏதோ ஒரு டேட்டா சுவிட்ச் நோக்கி போயிட்டு இருக்குன்னா அப்போ சுவிட்ச் வந்து சேம் டைம் வந்து ஹப்புக்கு எந்த டேட்டாவையும் ஷேர் பண்ணாது. ஒரே டைம்ல ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் கம்யூனிகேஷன் நடக்கும். பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன் வந்து சேம் டைம்ல நடக்காது. ஸோ இதுதான் வந்து ஃபுல் டூப்ளெக்ஸ்க்கும் ஆஃப் டூப்ளெக்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுல எதனால ஃபுல் டூப்ளெக்ஸ்ல வந்து உங்களுக்கு பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுல் டூப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஏல இருந்து பி எண்டு போறதுக்கு இப்போ இது டிஃப்ரெண்ட் சேனலை யூஸ் பண்ணும். அதாவது டிரான்ஸ்மிட் பண்றது ஒரு சேனலா இருக்கும், ரிசீவ் பண்றது ஒரு சேனலா இருக்கும். இப்போ என்ஐசி கார்டில் இப்போ போர்ட் நம்பர் 1, 2 அண்ட் 3 and 6 இருக்கு இல்லையா. ஸோ இது 1 and 2 வழியா ஏ வந்து டேட்டாவை ஷேர் பண்ணுது அப்படின்னா டேட்டாவை ரிசீவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 3 and 6 வழியா ரிசீவ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஏல இருந்து பிக்கு போற டேட்டா வந்து 1 and 2ல போகும், பில இருந்து ஏக்கு வர டேட்டா வந்து 3 and 6ல வரும். ஸோ ரெண்டுமே வந்து கொலிஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடையாது. அதனால இது வந்து கொலிஷன் ஃப்ரீயா என்வரான்மெண்டா ஃபுல் டூப்ளெக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆஃப் டூப்ளெக்ஸை விட ஃபுல் டூப்ளெக்ஸ்ல அதிகமான டேட்டாவை நம்ம ஷேர் பண்ண முடியும். ஓகே, பட் ஆஃப் டூப்ளெக்ஸ்ல அப்படி கிடையாது. இது ஷேர் பண்ற எல்லா டேட்டாவுமே வந்து ஒரே சேனல் வழியா தான் வந்து ஷேர் ஆகும். ஸோ அதனால எய்தர் டிரான்ஸ்மிட்டோ இல்லை அப்படின்னா ரிசீவோ தான் பண்ண முடியும். சேம் டைம்ல வந்து பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஆஃப் டூப்ளெக்ஸ்ல நடக்காது. ஸோ இந்த செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரு சுவிட்சு. ஸோ இந்த சுவிட்சு இங்கே ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சுவிட்ச் அண்ட் ரவுட்டரில் மேக்ஸிமம் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த இன்டர்ஃபேஸ் பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் ஈத்தர்நெட். ஸோ நார்மல் ஈத்தர்நெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 100 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, தென் ஜிகாபைட் ஈத்தர்நெட் இருக்கு, ஜிக் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
ஸோ இந்த ஜிகாபைட் ஈத்தர்நெட் வந்து உங்களுக்கு 1024 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதாவது இதுதான் நம்ம 1 ஜிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் த போர்ட் அவைலபிலிட்டி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈத்தர்நெட்டில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கும் டூப்ளெக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 10 Mbps. ஸோ அதனால் என்ன இருக்குன்னா 10 Mbps-ல ஹாஃப் டூப்ளெக்ஸ் அண்ட் ஃபுல் டூப்ளெக்ஸ் இருக்கும். பட் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்ல என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து 100 Mbps ஹாஃப் டூப்ளெக்ஸ் அண்ட் ஃபுல் டூப்ளெக்ஸ் இருக்கும். 10 Mbps ஹாஃப் டூப்ளெக்ஸ் இருக்கும் அண்ட் ஃபுல் டூப்ளெக்ஸ் இருக்கும். பட் 1 ஜிக் போர்ட்ல என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸோ 1000 Mbps full duplex and half duplex இருக்கும். then 100 Mbps full duplex and half duplex இருக்கும். then 10 Mbps full duplex and half duplex இருக்கும். ஸோ இது இல்லாமல் எல்லா இன்டர்ஃபேஸ்லையுமே வந்து ஆட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ அப்படின்ற ஆப்ஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் இங்கேயும் ஆட்டோ இந்த எண்ட்லையும் வந்து ஆட்டோ கான்ஃபிகரேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லிங்கோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்னவோ அந்த பேண்ட்வித்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஜிக் போர்ட் இருக்கு, பட் இங்கே வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுலையுமே காமனான கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும்? ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்ல 100 Mbps மேக்ஸிமம் 10 Mbps அண்ட் 100 Mbps இருக்கு. ஜிக் போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 இருக்கு, 100 இருக்கு, 10 இருக்கு. பட் ரெண்டுலையுமே காமனாக இருக்கக்கூடிய ஹையஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 Mbps. ஸோ இங்கேயும் 100 Mbps. ஸோ அப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிறது என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னா 100 Mbps ஃபுல் டூப்ளெக்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகே, பட் இதே டைம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இப்போ ஏ என்டரில் வந்து ஆட்டோ இருக்கு, இங்க வந்து வெறும் ஈத்தர்நெட் இருக்கு. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு பதிலாக ஈத்தர்நெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈத்தர்நெட்டோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 10 Mbps. அப்போ இங்க என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னா 10 Mbps ஃபுல் டூப்ளெக்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு எண்ட்லையுமே ஆட்டோ இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்னாரியோக்கு வாங்க. ஸோ இங்கே வந்து ஆட்டோ இருக்கு, இங்கே நீங்கள் வந்து 100 Mbps ஃபுல் டூப்ளெக்ஸ் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஆட்டோ இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆட்டோவோடது என்ன நடக்கும்னா பை டிஃபால்ட்டாக இது ரெண்டு எண்ணுமே ஆட்டோ இருந்தால் தான் உங்களால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் பண்ணக்கூடிய ஹையஸ்ட் பேண்ட்வித் என்னவோ அதை வந்து சின்க்ரோனைஸ் பண்ணி எடுத்துக்கும். பட் இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருந்தா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து டூப்ளெக்ஸ் மிஸ்மேட்ச் மாதிரி நடக்கும். ஸோ மிஸ்மேட்ச் ஆகிறதுனால கொலிஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்போ இது என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸ்க்கு போயிடும். ஸோ ஸ்பீடு வந்து இது மேக்ஸிமம் 100ன்றதுனால இதுவும் 100 சப்போர்ட் பண்ணுன்றதுனால 100 செலக்ட் ஆகிக்கும். ஸோ 100 Mbps ஆஃப் டூப்ளெக்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டரான டூப்ளெக்ஸை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா ஒன்று எய்தர் ரெண்டு சைடும் ஆட்டோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ரெண்டு சைடும் வந்து நம்ம மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணணும். அதை வந்து 100 Mbps ஃபுல் டூப்ளெக்ஸில் நம்ம மேனுவலாக ரெண்டு எண்டும் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இதுதான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே ஹப்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் எந்த கான்ஃபிகரேஷனுமே இருக்காது, அதாவது டூப்ளெக்ஸான கான்ஃபிகரேஷன் இருக்காது. ஏன்னா ஹப் எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் டூப்ளெக்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஆஃப் டூப்ளெக்ஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுறது அண்ட் ரிசீவ் ஆகுறது எல்லாமே சேம் பாத். அதாவது ஹப் எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னா பஸ் டோபாலஜி அப்படின்ற ஒரு டோபாலஜி யூஸ் பண்ணும். ஸோ பஸ் டோபாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சிஸ்டமும் இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெண்டு சைடும் வந்து டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எண்டும் இந்த எண்டும். ஸோ இப்போ இது ஒரு டேட்டாவை அனுப்புது அப்படின்னா இந்த டேட்டா என்ன நடக்கும்னா இந்த ஒரு பாத் வழியாக தான் சென்ட் ஆகும். ஸோ இந்த பாத் வழியாக தான் எல்லா இடத்துலையுமே ஷேர் ஆகும்.
ஸோ இப்போ இவர் வந்து இந்த பாத்துல ஒரு டேட்டாவை ஷேர் பண்றாருன்னா அந்த டைம் வந்து இன்னொருத்தர் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணாரு அப்படின்னா இந்த ரெண்டுமே இந்த இடத்துல வரும்போது கொலிஷன் நடக்கும். ஸோ அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹப் எப்போதுமே ஆஃப் டூப்ளெக்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஒரே டைம்ல ஒருத்தர் மட்டும் தான் டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். எப்போ இந்த சர்க்யூட் வந்து ஐடியலா இருக்கோ அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமாக தான் அடுத்தவர் வந்து டேட்டாவை வந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ இதுதான் வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸ்ல நடக்கிறது. ஸோ இப்போ இந்த ஹப்பை பொறுத்த வரைக்கும் அப்ப இந்த என்டையர் செட்டப்மே எப்படி ரன் ஆகும் அப்படின்னா ஹாஃப் டூப்ளெக்ஸ்ல தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸ். ஹாஃப் டூப்ளெக்ஸ்னா இது வந்து மேக்ஸிமம் 100 MB சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா 100 MB ஹாஃப் டூப்ளெக்ஸ். ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஆட்டோ வச்சிருந்தோம் அப்படின்னா இங்கே மேனுவல் டிஃபால்ட்டா ஆட்டோ மோட் தான் இருக்கும் எல்லா சிஸ்கோலையும். ஸோ இப்போ இங்கே ஆட்டோ மோட் இருக்குன்னா என்ன நடக்கும், நம்ம ஆல்ரெடி இங்கே எக்ஸ்டாப்ளிஷ் பண்றப்போ சொன்ன மாதிரி இங்கேயும் என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து சிங்காக ட்ரை பண்ணும். பட் இங்க வந்து மேனுவலா ஃபோர்ஸ் பண்ணிருக்கிறதுனால இது வந்து பை டிஃபால்ட்டா ஆஃப் டூப்ளெக்ஸ்க்கு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இதுவும் ஆஃப் டூப்ளெக்ஸ், இதுவும் ஆஃப் டூப்ளெக்ஸ். அப்போ எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிறது என்ன நடக்கும்னா ஹாஃப் டூப்ளெக்ஸ் 100 Mbps ஸ்பீடில் எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த டேபிள் பாருங்க. ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ஏ எண்டுக்கான கான்ஃபிகரேஷன், இது வந்து பி எண்டுக்கான கான்ஃபிகரேஷன் வச்சுக்கோங்க. இந்த ரோ அண்ட் திஸ் ரோ ஃபார் ஏ எண்ட். ஸோ இப்போ ஏ எண்டில் வந்து நம்ம ஆட்டோ வச்சிருந்தோம் அப்படின்னா பி எண்டு நம்ம ஆட்டோ வச்சிருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த டூப்ளெக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 எண்டும் ஆட்டோ இருந்ததுன்னா அதோட போர்ட்டோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்னவோ அந்த டூப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். அதாவது இது வந்து ஜிக் போர்ட்டா இருந்தால் 1000 Mbps ஃபுல் டூப்ளெக்ஸ் எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா 100 ஒரு எண்டு வந்துட்டு ஜிக் போர்ட் இன்னொரு 2 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் அப்படி இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 100 Mbps ஃபுல் டூப்ளெக்ஸ் எடுத்துக்கும். இல்ல ஒரு எண்டு வந்து ஈத்தர்நெட் இன்னொரு எண்டு வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் அப்படி இருந்தது அப்படின்னா ஸோ ரெண்டுக்குமே காமனா பாத்தீங்கன்னா 10 இங்க வந்து 10 தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 100 சப்போர்ட் பண்ணும். பட் இங்க ரெண்டுலயுமே 10 தான் இருக்கிறதால 10 Mbps ஃபுல் டூப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும் ரெண்டு எண்டுமே ஆட்டோ இருந்தது அப்படின்னா. பட் ஹாஃப் டூப்ளெக்ஸ் வந்து ஒரு இடத்துல மேனுவலா கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்க, இந்த எண்டு ஆட்டோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்ப இது டிஃபால்ட்டா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா டூப்ளெக்ஸ் மிஸ் மேட்ச் இருந்ததுன்னா இது ஹாஃப் டூப்ளெக்ஸ் போயிடும். ஹாஃப் டூப்ளெக்ஸ் போனா இந்த எண்டு ஆஃப் டூப்ளெக்ஸ் இந்த எண்டு ஆஃப் டூப்ளெக்ஸ்ன்றதுனால 10 MB ஆஃப் டூப்ளெக்ஸ் ரன் ஆகும். இந்த சேம் இப்போ 100 MB ஆஃப் டூப்ளெக்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்க ஆட்டோ மோட் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ இது என்ன டிஃபால்ட்டா வந்து ஆஃப் டூப்ளெக்ஸ் போயிடும். ஸோ இதுவும் ஆஃப் டூப்ளெக்ஸ், ஸோ 100 MB ஆஃப் டூப்ளெக்ஸ் ரன் ஆகும். பட் இப்போ ஏ எண்ட் வந்து நீங்க ஆட்டோ கொடுத்துருக்கீங்க, ஆட்டோ கொடுத்து பி எண்ட்ல வந்து 10 MB ஃபுல்லோ இல்ல 100 MB ஃபுல்லோ 1000 MB ஃபுல்லோ அப்படி வந்து நீங்க மேனுவலா ஃபுல் டூப்ளெக்ஸ் புஷ் பண்ணிருந்தீங்கன்னா அங்க எல்லாம் வந்து உங்களுக்கு டூப்ளெக்ஸ் வந்து கான்ஃபிளிக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எய்தர் இப்போ ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஏ எண்ட் வந்து ஆட்டோ கொடுத்துருந்தீங்கன்னா பி எண்டும் நீங்க ஆட்டோ கான்ஃபிகர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏ எண்ட் என்ன கான்ஃபிகரேஷன் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே பி எண்டும் கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும். ஸோ மேனுவலா நீங்க கொடுக்கணும். ஸோ இங்க பாருங்க இங்க 10 MB ஃபுல் கொடுத்துருப்பீங்க. ஸோ சேம் இங்கேயும் 10 MB ஃபுல் கொடுத்துருப்பீங்க. ஸோ இங்க பாருங்க எக்ஸ்டாப்ளிஷ் ஆகுறது வந்து 10 MB ஃபுல் டூப்ளெக்ஸ் எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். அதே மாதிரி இங்க 100 MB ஃபுல் கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்க 100 MB ஃபுல் கொடுத்துருக்கீங்கன்னா ஸோ இங்க 100 MB ஃபுல் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரைட். ஸோ அப்போ இங்க பாருங்க ஸோ இங்கே 100 MB ஃபுல் டூப்ளெக்ஸ் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா இங்க 1000 MB ஃபுல் டூப்ளெக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 1000 MB ஃபுல் டூப்ளெக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரெண்டு 1000 MB ஃபுல் டூப்ளெக்ஸ் கொடுத்ததுனால எக்ஸ்டாப்ளிஷ் ஆகுது 1000 MB ஃபுல் டூப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகே, ஸோ இதுல என்ன இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஏ எண்ட் வந்து ஆட்டோ மோட் கொடுத்தீங்க அப்படின்னா பி எண்டும் ஆட்டோ கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஏ எண்ட் வந்து மேனுவலா நீங்க ஃபுல் டூப்ளெக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா பி எண்டும் மேனுவலா ஃபுல் டூப்ளெக்ஸ் வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ணணும்.